ஜோதிட ரத்னா சங்கமத்தை வாழ்த்துறை வழங்கி உங்களுடைய அனுபவ கருத்துக்களையும் நட்சத்திர கருத்துக்களையும் உங்களுக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்களே. ஜோதிட ரத்னா சங்கமம் மற்றும் காமாட்சி அம்மன் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் இந்த முதலாவது கருத்தரங்கம், இதை வழிநடத்தி உருவாக்கி முதலாக இந்த இடத்தை சங்கமிக்க கொண்டிருந்த சகோதரி வினோதினி அவர்களே, இந்த மேடையின் தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வேலுசாமி அவர்களே, விழாவின் முன்னிலை வைத்து எங்களை அன்பும் பாசத்துக்கும் கட்டுப்படுத்தி வழிநடத்திக் கொண்டிருக்கும், கொஞ்சம் சவுண்ட் கம்மி வச்சிரு, எங்களது ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களே, இந்த இனிய விழாவை வழி நடத்தி சீரோடும் சிறப்போடும் வினோதினி அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் திருப்பூர் சகோதரி ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கும் கவிதா சக்திவேலர்களுக்கும் மற்றும் ஏனைய சிறப்பு கௌரவ அழைப்பாளர் அனைவருக்கும், என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் இயற்றப்பட்ட அந்த இனிய தமிழ் நூலான குமாரசாமியத்தையும் வணங்கி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் சிறப்பாக அமையும். அந்த ஜோதிடத்திலே நட்சத்திரம் முக்கியமானது. நட்சத்திரம் என்பது ஒரு ஜோதிடனுடைய வாழ்க்கையின் முதல் அடிப்படை. திருமண பொருத்தத்திலே தசவித பொருத்தத்தில் 8 வித பொருத்தம் நட்சத்திர அடிப்படை கொண்டது. அப்ப அந்த 8 வித பொருத்தங்கள் நட்சத்திரத்தை எந்த மாதிரி அமைத்து கொடுக்கிறது, இந்த மாதிரி ஆண் பெண் இணைவு நட்சத்திர அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக அந்த குமாரசாமி நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் நூல், ஆனா யாரும் படிக்க இன்னும் விரும்ப மாட்டேங்கிறோம். நானும் எல்லாம் 1,00,000 முறை சொல்லிட்டோம். குருமார்களை வைத்து அந்த குமாரசாமி நூல் தமிழ் நூலை என திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியால் இயற்றப்பட்டது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலங்கள் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. ஜோதிடத்திலே முதலில் காலங்கள் முக்கியம். 2 காலங்கள், திருவோணத்தில் சூரியனும் பூசத்தில் சூரியனும் இருக்கும் 2 காலங்கள், உத்தராயணம் தட்சிணாயனம். அந்த 2 கால அடிப்படையிலே வானிலையில் என்ன நடக்கிறது, வானிலையில் இன்று உதாரணத்துக்கு இன்று மக நட்சத்திரம் காலையில் பிறந்திருக்கிறது. காலையில நீங்க காலையில எங்க பார்த்தீங்கன்னா அந்த மக நட்சத்திரம் மட்டும் பிரைட்டா இருக்கும். மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் மக நட்சத்திரம் பிரைட்டா இருக்கும். ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இங்க பூர நட்சத்திரம் வந்துடும். அப்ப அந்த மக நட்சத்திரம் கொஞ்சம் கம்மியாகி பூர நட்சத்திரம் பிரைட் ஆகும். வானிலைகள் நான் நேரடியாக பார்க்கக்கூடியது, நமது முன்னோர்கள் நம்ம வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடியதுதான். உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரிதான். நட்சத்திரம் தான் நம்ம நிர்ணய ஜாதகத்தை நிர்ணயிக்கிறது. ஏன்னா அதுதான் தசாபுத்தி எங்கே ஆரம்பிக்கிறது எங்க இருக்குது கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அப்ப அந்த நட்சத்திரத்தை நாம் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவங்கள் கிரகங்கள் அதனுடைய வழி நடத்தி செல்லக்கூடியது, ஆனால் அதனுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடியது நட்சத்திரம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதுன்னு தான் பாக்குறாங்க கடைசியா
அப்ப சுக்கிரன் குரு சேரக்கூடிய காலத்திலே வந்து ஒரு திருமண காலகட்டத்தில் ஒரு நிர்ணயம் உண்டு, அல்லது அந்த சுபகாரியம் உங்க வீட்டில் நடைபெறுகிறது, அல்லது அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி இருக்கிறது. அப்ப சுக்கிரன் நட்சத்திரத்தில் குருவா, குரு நட்சத்திரத்தில் சுக்கிரனா நின்று தசாபத்தி நடக்கும் காலங்களில் அந்த நிகழ்வுகள் வெளிப்படும். அப்ப அந்த வெளிப்படுற நிகழ்வுகளை நம்ம எப்படி வாடிக்கையாளர்களிடம் பலன் சொல்லணும்? ஏன்னா யாருமே எல்லாமே ஜோதிடர் தான். நீங்கள் ஜோதிடம் கற்பதை விட இனி வாடிக்கையாளர்களை என்ன சொல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிங்க. ஏன்னா ஜோதிடம் கற்றும் மாணவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப வாடிக்கையாளர்களை நீங்கள் எந்த மாதிரி கொண்டு போகணும்? உண்மையை சொல்லணுங்க. அங்க வந்து பொய்யை சொல்லிட்டே இது பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா வருமானம் முக்கியம்தான். ஆனா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜோதிடம் சரியாக அவர்களிடம் போய் செல்கிறதா? இந்த குறுகிய காலத்திலே மற்றவங்க நீங்க பார்த்தீங்களோ இல்லையோ, இந்த காலத்திலே மிக கடின உழைப்பை கொடுத்து தன்னுடைய ஜோதிடத்தை இந்த அளவுக்கு நிறுத்தின சகோதரியை நான் உண்மையில பாராட்டுறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு ஆயிருந்தேன். ஏன்னா நீங்க கண் கூட பாக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய குடும்ப வாயிலாகவே உங்களை கண் கூட பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அவரோட உழைப்பு எங்கெங்க சென்றார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்ப ஜோதிடத்துல இருந்தது அவரோட ஆவல், அந்த தேடல், அதைத்தான் இன்று வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு தூரம் கொண்டாந்து நன்னால கூட முடியல. 25 வருஷம் ஜோதிடத்துல இருந்தாச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மேடையில போய் பேசிட்டு இருக்கலாம் முடியல. 20 மாநாடு நடத்த முடியல. அதை அந்த சகோதரர் நடத்தி காமிச்சாங்க. அவருக்கு முதல் அவங்களை பாராட்டணும். எவ்வளவு மேடைகள் நான் பார்த்துட்டேன். ஜோதிட மேடைகள் நான் பார்க்காத மேடைகளே கிடையாது. அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா, குறுகிய இடத்துல வந்து தன்னுடைய உழைப்பை முழுசும் கொடுத்த குறுகிய இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அவர் என்ன எனக்கே கூட தெரியாது. ஒரு சில சப்ஜெக்ட்ல எனக்கே கூட தெரியாது. அதெல்லாம் கத்து வச்சிருக்காங்க. அவரை பார்த்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பிரிண்டர் அவங்க வந்து ஒரு முன்னாடி இந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்குறப்ப அந்த 42 அந்த நம்பர் சொல்றப்பதான் தெரியுது. ஓ இவ்வளவு இந்த 42 நம்பர்ல இருக்குதா அப்படின்னு. இருக்காது குமாரசாமிட்டும் இருக்காது. மேலோட்டமே படிச்சுட்டு சரி நான் அது கூட இருந்தது. அவங்க வெளிப்படுத்தினாங்க. அந்த இடத்துல இருந்து சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த காஞ்சி காமாட்சியை பற்றி சொன்னாங்க. காஞ்சி காமாட்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடுத்தன்மை. என்னைக்கும் வந்து இந்த சந்திரன் நட்சத்திரத்திலும் யார் பிறந்திருந்தாலும் சரி, அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கூட இருக்க இன்னும் 2 தெய்வங்கள் இருக்குது. மூக்குத்தி குத்தின தெய்வம் எல்லாமே. கன்னியாகுமரி, மதுரை, காஞ்சி காமாட்சி, சமயபுரம், இவங்க எல்லாம் வந்து அந்த மூக்குத்தி எல்லாமே அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு. அப்பதான் இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு பாக்குறப்ப கடைசி அவங்க அந்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துல இருக்கு. அப்ப எதுவும் வந்து அந்த சந்திர நட்சத்திரம் இருக்கிறப்ப கரெக்டா பார்த்து மூக்குத்தி அவங்க ஏன் இதை காஞ்சி காமாட்சி அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். காஞ்சி காமாட்சி இருக்குல்ல, சிறப்பான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய தன்மைகள் வந்து நீங்க வரலாறு எடுத்து படிங்க. ஆதிசங்கரனுடைய வரலாறு எடுத்து படிங்க. அந்த காஞ்சி காமாட்சியுடைய தெரியும் உங்களுக்கு. கையில் கரும்பும் பெயரே காஞ்சி காமாட்சி, காமத்தை கட்டி காட்சி பண்றக்கூடியது. அப்ப அதனுடைய தன்மைகள் எல்லாம் அங்க வெளிப்படும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் நிறைய இடத்துல நான் சொல்றேன், ஒவ்வொரு கோயில்களுக்கும் போறப்ப அந்த கோயில்கள் உங்க சகோதரனை உங்களை எடுத்து போடுறப்ப இப்படி எல்லாம் கோயில போய் எடுத்து போடலாமா வீடியோ? அப்ப பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. நிறைய நான் பார்த்துட்டேன். 3 பேருமே வந்து அவங்க ஈஸியாகட்டும், கவிதா சக்தியாகட்டும், வினோதி ஆகட்டும், ஒரு இடத்துல போய் நின்று அந்த கோயில் வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இப்ப நானும் இவ்வளவு 108 பாதத்துக்குமே நான் கோயில் வரலாறு வச்சிருக்கிறேன். அதை விட மேல ஒரு படிப்பை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நட்சத்திரங்கள் எந்த சிறப்புங்கிறதா அதுதான் இருக்குது. இப்ப மக நட்சத்திரம் வந்து அதற்கு 18வது நட்சத்திரம் வந்து ரேவதி. அந்த ரேவதிக்கு உண்டான கோயிலுக்கு தான் முதல் முயற்சி. கோயில் எங்கேயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கும், மக நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும். அப்ப இந்த நட்சத்திரம் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறப்ப ஏதோ ஒரு சிக்கல் சந்திக்கிறாங்க. இது கண் கூட நிறைய பேருக்கு நானும் பார்த்துட்டேன். ஒரு மிகப்பெரிய ஜோதிடனுடைய இருக்கிறவங்கள நான் கூட கூட பார்த்துட்டேன். அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அந்த கோயிலுடைய தீர்வு என்னங்க? அப்பதான் இருக்கிறப்ப என்னன்னா, அந்த முக்குட விநாயகரை தரிசனம் பண்ணால் மட்டுமே கோயிலுக்குள்ள போக முடியும். அப்ப அந்த மக நட்சத்திரம் முதல்ல அங்க போய் விநாயகர் கும்பிடு, அப்புறம் நீ கோயிலுக்கு போ அப்படிங்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்தையும் தீர்வு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நான் எடுத்தேன். அந்த கோயில் வரலாறு எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க.
ஒரு கோயிலுக்கு முன்னாடி போயிருந்தாங்க. கோயில் பரிகாரங்கள் இருந்திருந்தது, இதை தொட்டுக்கா அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்றோம். ஆனா அந்த கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடியது எல்லாமே உண்மை. கோயில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு உண்மைகள் விழுந்திருக்குது. இப்ப ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கூட அந்த கோயில் என்ன இருக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொன்னேன். அஸ்த நட்சத்திரம்னு சொன்னாரு. உத்தர அஸ்தத்தை பத்தி பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. இல்ல நீ அஸ்தம் தான் அப்படின்னு இப்பதான் ஐயா சொன்னாரு. ஏன்னா கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கை காட்டும் தெய்வங்கள் எல்லாமே அஸ்தமா தான் இருக்கும். அப்ப அந்த நீர்நிலைகள் எல்லாமே உத்தரமா இருக்கும். அப்ப நீர்நிலைகளும் அஸ்தமா, கோயிலுக்குள்ள இருக்கிற நீர்நிலைகள், கோயிலுக்குள்ள இருக்கிற 27 நட்சத்திரம் என்னென்ன பொருளாக விளங்கும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறுகள் இருக்குது. அது ஏன் அங்க வச்சாங்க, எதுக்காக அங்க வச்சாங்கிறது. அப்ப இந்த நட்சத்திரத்துக்காக நேரடியாக அங்க போனாங்கன்னா அங்கிருந்து கோயில இருந்து தோன்றாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா கோயில்களும் இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் எங்க இருப்ப ஒவ்வொரு கோயில்களுக்கும் நம்ம ஒதுக்குறோம் மனநிலை அமைப்பு. எல்லா கோயில்களும் 40-40 தான் இருக்கும். எந்த கோயில்கள் நீங்க அந்த கோயில்களுக்கு நீங்க போறப்ப அந்த கோயிலுடைய வரலாறு 40-40 சிசத்துக்குள்ள தான் அதுல இருக்கும். அப்ப அந்த எண்களும் அது ஒத்து வருது. அதே மாதிரி அந்த கோயில் உள்ள போறப்ப இந்த 6 கால பூஜை நடைபெறக்கூடிய கோயிலா இல்ல பூஜைகள் மட்டும் நடைபெற கோயிலாங்கிறத பார்த்த செகண்ட்ல சொல்லணும். நீங்க முன்னாடி காவல் தெய்வங்கள் இருக்கிறது எல்லாமே 6 கால பூஜை நடைபெறக்கூடிய கோயில்களாகத்தான் இருக்கும். நீங்க அதெல்லாம் பெரிய கோயில்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த கோயில்களை பொறுப்பு என்ன வரலாறு அந்த கோயில்களுக்கு, இதை எடுத்தீங்கன்னா உங்க நட்சத்திரம் அங்க எப்படி வேலை செய்யுது, எந்த மாதிரி செய்யும், இதையெல்லாம் நம்ம சொல்லலாம். இதான் ஒவ்வொருமே இந்த நட்சத்திரம் வேணும் நட்சத்திரம் வேணும் நான் சொல்றது உங்களுக்கு. எல்லாமே படிங்க, படிக்காதவன்னு போறது இல்லை. ஆனா அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற தன்மைகளை கையில எடுத்துட்டீங்கன்னா விளக்கங்கள் தெளிவா சொல்லலாம். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தெளிவா சொல்லக்கூடியது தான். ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு கிரகம் இப்ப 9 கிரகங்கள் இருக்குன்னா 9 கிரகமும் ஏதோ ஒரு தன்மையுடன் தான் அந்த இடத்துல நிற்கும். அப்ப அதுக்கு கீழே இருக்கிற நட்சத்திரம் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணி 3 பத்தி பேசிட்டு இருந்தோம். பரணி 3 பிறப்பது சிறப்பு. திருமணம் ஆனாலும் சிறப்பு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பு. அப்ப பரணி 3ங்கிறப்ப ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பது திருமண வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். அது எப்படி அது வாங்கி பரணி 3 இருக்கக்கூடிய கிரகம் என்ன? ஏதோ ஒரு கிரகம் பரணி 3 இருந்துச்சுன்னு வைங்க, குடும்ப வாழ்க்கை, மனைவியினுடைய வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்ப பரணி 3 என்ன கிரகம் இருந்து எப்படி வழி நடத்துது, அது எந்த லக்னத்துக்கு எந்த பாவம், இதெல்லாம் நீங்க அறிவுரை பண்ணீங்கன்னு வைங்க, எளிமையா கண்டுபிடிச்சா உங்களுக்கு பலன். இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற இது சரியா இருந்துக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை எங்கே துவங்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா எல்லாரும் லக்னம் பண்ண. ஆனா அது அப்படி அல்ல. ஒரு ஜாதகத்தில் யார் திருமணம் செய்கிறார்களோ அங்கேதான் அவர்கள் முதல் வாழ்க்கை நடைபெறும். அப்ப அந்த திருமண வாழ்க்கை மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதும். வரக்கூடிய வாடிக்கையாளர் என்ன சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு திருமணம் அமையுமா? முதல் வந்த உடனே அந்த ஜாதகத்தில் திருமணம் அமையும் செயல்கள் அந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறதா? இதைத்தான் நான் அடிக்கடி மேடையில் சொல்லிட்டு இருக்கிறேன். 3, 7, 11 செயல்பாடுகள், 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் செயல்பாடுகள் யார் யாருக்கு நல்லாக இருக்கோ அவங்க குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஏன்னா 3ங்கிறது எண்ணங்கள், 11ங்கிறது நிறைவேறுதல், 7ங்கிறது மனைவி. அதை நீங்க எல்லா விதத்திலையும் தூக்கி போட்டாலும் அதுல இருக்கிற நட்சத்திரம் தான் நான் கொண்டாடுவேன். முழு நட்சத்திரமாக இருக்கிறது ராகு நட்சத்திரம் தான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க திருமணம் ஆன அத்தனை பேரை எடுத்து பாருங்க, உங்க டேட் எடுத்து பாருங்க, கல்யாண நாள் எடுத்து பாருங்க, ராகு அங்கே இருக்கும். ராகு இல்லாத திருமணம் பண்ணவே முடியாது. கழுத்துல தாலி ஏறாத, கையில தாலியும் வாங்க முடியாது. நேரம் கடக்கும். ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா திருமண நேரம் கடந்து போகும். அது ராகு தன்னுடைய நிலைக்கு கொண்டாடுறதுக்காக அந்த திருமண நேரத்தை கடத்துவார். எடுத்து கரெக்டா டேட் போட்டு பாருங்க, ராகு அங்கே இருக்கும். ஆக ராகு என்பதை திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்கள். நாம் என்ன நினைக்கிறோம், ராகு வேற மாதிரி நினைச்சிட்டு போறோம். 3, 7, 11 இருக்கக்கூடிய ஒரே முழு நட்சத்திரமாக இருப்பது அவர் மட்டும்தான். அப்ப அந்த ராகு எங்கெங்கே எல்லாம் செயல்படுகிறதோ அங்கெங்கே எல்லாம் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை இருந்து கொண்டே இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு ஐயா நாடியர் சொல்றப்ப கூட ராகுவின் தொடர்பு எங்கெங்கெல்லாம் ஏற்படுதோ, ஒரு கிரகம் ராகுவை நோக்கி செல்கிறது அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி அந்த கிரகம் சென்று கொண்டு இருக்கும்.
அல்லது 1-5-9 ராகு வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நாடி விதிகள் நிறைய இருக்கு. அந்த நாடி விதிகள் நிறைய இருக்குங்க. அதையும் நாம கணக்கில் எடுத்துட்டு அதன் மூலமாக நாம இன்னும் என்னென்ன சொல்லலாம். வாடிக்கையாளர் வந்த ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 5 நிமிஷம் நம்ம என்னென்ன சொல்லணும் அத்தனையும் நம்ம சொல்லிட்டு தான் வரணும். அப்ப அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வரவங்க இப்ப திருமணத்து காலகட்டத்தில் அங்கிருந்து எடுத்து வராங்கன்னா திருமணத்துக்கு நான் என்ன செய்யணும்? முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, சார் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமைஞ்சிருச்சா அமையலையா? முதல்ல நாம பார்த்து ஃபர்ஸ்ட் பலனை சொல்லணும். அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, எல்லாம் கேட்பாங்க விவரமா 2 நம்பர் நாளும் கேட்பாங்க, சார் எங்க எழுதி ஜாதகம் வரும், அது எந்த திசையில இருந்து வரும் சொல்றதுக்கே ஒரு 15 விதி இருக்குது. எப்படி வரும்னு முதல் நீங்க எப்படி வரணும்னு முதல் கேள்வி கேட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு பதில் சொல்லிடுங்க. உங்களுக்கு அது ஒரு 10 விதிகள் இருக்கு உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு என்னன்னா 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை தொடும் பொழுது அல்லது 7ஆம் அதிபதி 2இல் இருக்கும் பொழுது திருமண காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு, எல்லாம் பண்றாங்க. எங்க இருந்து சார் வருது? 7ஆம் அதிபதி 2ல இருக்குது. நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க. உங்க பக்கத்து தெருவில் உங்க ஊருக்குள்ள பாருங்க பொண்ணு இருக்கும் அப்படிங்கணும். அவர்கள் எளிமையில சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கஷ்டமே படக்கூடாது. நம்ம கிட்ட வர வாடிக்கையாளர் கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது. அதே 7ஆம் அதிபதி 3ல ஏன்னா திருமணம் எங்கே எந்த திசையிலிருந்து வருவது எங்கே நடக்குதுன்னு கேட்கிறப்ப 7ஆம் அதிபதி தான் தொடுவோம், வேற எதையும் தொட மாட்டோம். அப்ப 7ஆம் அதிபதி 3ல இருந்துச்சுன்னு வைங்க, உடனே தைரியமா சொல்லுங்க உங்க சொந்தத்தில் பொண்ணு இருக்கிறது, அக்கா வீட்டிலோ அத்தை வீட்டிலோ பொண்ணு இருக்கிறது, நீங்க அதை போய் பாருங்கன்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி 3ல இருந்தா தைரியமா சொல்லுங்க, சார் உங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கா, முதல்ல அதை பார்த்து முடிங்க அப்படிங்கலாம். 7ஆம் அதிபதி 3ல இருக்கிறப்ப அதே 7ஆம் அதிபதி 4-9 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது அப்பா. 7ஆம் அதிபதி 4-9 பாதகமோ அல்லது 4-9 நிற்கக்கூடிய கிரகத்துக்கோ அல்லது 4-9 நிற்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரத்துக்கோ தொடர்பு ஏற்படும் பொழுது 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது அப்பா. அப்ப ஏதோ ஒரு வகையில உனக்கு சொந்தத்துல பொண்ணு இருக்குது. அப்ப அது 4 அதிகமா இருக்கா 9 அதிகமா இருக்குன்னு பாருங்க. 4 அதிகமா இருந்தா அம்மா வகையில சொந்தம் இருக்குது, பொண்ணு இருக்குது. 9 அப்பா வகையில பொண்ணு இருக்கு சொல்லிட்டுன்னா கரெக்டா போய் எடுத்துனா நீங்க பெரிய ஆளுன்னு அவன் 10 கூட்டிட்டு வருவான். நாங்களே வெற்றி பெறதுக்கு காரணமே இதுதான். ஒரு வாடிக்கையாளரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணா அவன் 10 கூட்டிட்டு வரணும். அடுத்தது இந்த ராகு 11ல் இருந்தார். ராகு 11ல் இருந்தால் தன் விருப்பமான பெண்ணை அனைவரும் விருப்பத்திற்கேற்ப திருமணம் பண்ணுவான். இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்பா உனக்கு சம்மதமா, அம்மா உனக்கு சம்மதமா, சொந்தக்காரெல்லாம் கூட்டி வச்சு எல்லாம் சம்மதமா திருமணம் பண்ணுவோம். இது 11ல் ராகு இருக்கக்கூடிய ஒரு திருமண காலங்கள். ஏன் அப்படின்னா இப்பயும் சொல்றதுதான் 11ங்கிறது எண்ணங்கள் நிறைவேறுது. 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல 11ஆம் அதிபதி வலுத்திருந்ததுன்னு வைங்க, லக்னம் 11 வலுத்திருந்தா அந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா சொல்லுவாங்க 11 வகுத்தா வேறொரு பெண் தொடர்பு அல்ல. அங்கே வேறு சுக்கிரனுடைய கிரகங்கள் எல்லாம் தொடர்பட்டாதான் 11க்கு வளர்க்கணும். 7 கெட்டு போய் 11 வளர்த்தாதான் நீங்க வேற மாதிரி எடுக்கணும். 7 நல்லா இருந்து 11 நல்லா இருந்துன்னு வைங்க, இவர்களுடைய கணவன் மனைவி உறவு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப இந்த பாவத்தின் ஐயா சொல்ல வேண்டியதான் பாவத்தினுடைய அடிப்படைக்கு நம்ம போக வேண்டியதா இருக்குது. அதே நட்சத்திரத்துக்கு வரப்ப இன்னும் சூப்பரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். திருவாதிரையில சுவாதியில ஒரு பெண் பிறந்துச்சுன்னு வைங்க, அப்பம் பாருங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பார். அந்த பெண்ணே தான் உலகன்ட்டு போவார். அந்த பெண் தான் எல்லாம் நம்பர். அப்ப அந்த பெண் தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப அந்த சுவாதியில் திருமணம் பண்றப்ப யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? சுவாதியில் ஒரு பெண் பிறந்து திருமணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஒரு சில சடங்குகள் செய்வாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது லட்சுமியை கூட கூட்டிட்டு போயிடுவான். அதுக்காக ஒரு சாங்கியம் செய்வாங்க.
பெரியவங்க ஊருக்கு ஒரு வித்தியாசம் செய்வாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரு நகை கொடுத்து திருப்பி கொண்டாட சொல்லுவாங்க. இல்லை மடியில் ஒரு இதை கட்டி நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க சாங்கியம் எல்லாமே ஜோதிட ரீதியான ஒவ்வொரு சில உண்மைகளை வெளிப்படுத்தும். அப்ப அவங்க யாருன்னா சுவாதியில பிறந்த பெண்ணா இருக்கும். சுவாதியில ஒரு பெண்ணு பிறந்துன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து ஜோசியர் கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு சுவாதியில பெண் பிறந்து வீட்டை விட்டு வெளியே போறப்ப, திருமணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே போறப்ப லட்சுமி கூட கூட்டு போயிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண் கட்டி கொடுக்கறதுல மட்டும் பிரச்சனை இல்லை, பெண் நல்லா இருந்தா மட்டும் பிரச்சனை இல்லை, நாமளும் நல்லா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இதுக்கு இது பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அனுசம் ரோகிணிங்கிற ஒரு நட்சத்திரத்துல தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ரோகிணி அனுசம் இதெல்லாம் யாரும் வெளியே சொல்லி போறது இல்லை. ரோகிணிக்கு அனுசத்துக்கும் புதன் தொடர்பு வருதுன்னு வைங்க. ரோகிணிக்கு அனுசத்துக்கும் புதன் தொடர்பு வரப்ப அங்கே நோய்த்தன்மை அவர்கள் உடலில் தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அப்பதான் நீங்க ரோகிணிக்கோ அனுசத்துக்கோ ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரோகிணி என்பது பின்புலம்னு பேரு, கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. அனுசம் என்பது முதுகு தண்டோட முடியும் இடம். அப்ப இது ரெண்டுமே நரம்புகள் இருந்து வெளிப்படக்கூடியது. நரம்பு எங்கே ரெண்டுல இருந்தா நரம்பு வெளிவரும். தலையான இடம் அது. அப்ப அந்த இடத்தில் நரம்புக்கான கிரகங்கள் அங்கே இருக்கிறப்ப, நோய்க்கு உண்டான கிரகம் இருக்கிறப்ப ரொம்ப கவனத்துடன் இருக்கணும். யாருக்கெல்லாம் ரோகிணியில் புதனோ அனுசத்தில் புதனோ இருக்கிறப்ப ரெண்டையும் ரொம்ப இதா பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ரொம்ப யோசனை பண்ணணும். இதெல்லாம் நட்சத்திரத்துல மருத்துவ ரீதியா போறப்போ உங்களுக்கு ஒரு 1000 பக்கம் கொடுக்கலாம். எல்லாமே ஒரே பாவம் தான். மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடியது ஒரே பாவம் தான், 6ஆம் பாவம் மட்டும்தான். அந்த 6ஆம் பாவத்தை இதைதான் ஆதிசங்கரர் என்ன பண்ணார்னா பாவம் முழுசு எழுதினார், கொண்டாந்து 8ஆம் பாவத்தோட நிறுத்திட்டார். அதுக்கு மேல அவரால் முடியல. அதனால ஆதிசங்கரை ஏற்றி 8 பாவம் மட்டும்தான் இருக்கும் நூல்ல. ஐயா நிறைய நூலை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் ஆதிசங்கரை ஏற்றி 8ஆம் பாவத்தோட நூல் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் யாருக்குமே இல்லை. இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. அந்த நூல் மருத்துவ நூல்களை படிக்கும் பொழுது அது எங்கே கொண்டிருக்கும். நான் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்ன வித வைத்தியம் எடுத்துக்கணும்னு. அப்ப அந்த வைத்தியம் தான் நோய் குணமாகும். சரி, இவங்க வெட்டுக்காயம் பட்டுருச்சு அலோபதி தான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க நட்சத்திரம் ஒத்துக்கல தான் அலோபதி வேஸ்ட். அவங்க சித்தாவுக்கு போகணும், எந்த நோய்க்கு போகணுமோ அந்த நோய்க்கு வித்து தான் போய் ஆகணும். அப்ப அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன நோய், எதுக்காக போகணும், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம ஒவ்வொரு 27 நட்சத்திரம் 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு செயல்களை கொடுத்திருக்காங்க. உங்க 13ஆம் நட்சத்திரம் உங்க ஜீவ சமாதி, உங்களுக்கு குறிப்பிட்ட ஜீவ சமாதி. அப்ப அந்த ஜீவ சமாதி என்பது என்னங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். அந்த ஜீவ சமாதி என்பது புதியதாக செயல்படுத்த எங்க பார்த்து சித்தர்கள் ஜீவ சமாதி அங்கங்க உயிர் தோன்றுவாங்கிறது, இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்கிறது ஐதீகம். புதியதாக வருவாங்க, ஒரு இடத்துல இருக்கணும். சமீபத்துல கூட நான் இது பண்ணேன், வந்துட்டாங்க சகோதரி, அவங்களே கூட வந்துட்டாங்க அதை பத்தி சொல்றதுக்கு. ஏன்னா அது நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டது ஒண்ணு. ஈரோடு அந்தாண்ட கொஞ்சம் தூரத்துல வெள்ளி திருப்பூர்னு ஒரு இடத்துல அந்த ஜீவசமாதி அவர் அந்த இதை பத்தி கேள்விப்பட்டிருந்தேன் ரொம்ப நாள். ஏன்னா நான் அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவன். ஆனால் அப்ப அது தெரியல. நேற்றுக்கு அது கொஞ்சம் விளக்கமா சொல்றப்பதான் தெரியுது, ஓ இவர் இதுக்காகத்தான் இருக்கிறாங்க. அங்க போறப்ப தன்னை அறியாத ஒரு நிலை ஏற்படும். இது நான் இப்ப சொல்லல, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாமியார் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நான் எது கட்டுக்கிறேன், நேற்றுக்கு இது கட்சியில நேற்றுக்கு நடக்குது சார். அங்க போறப்ப எனக்கு தனி ஒரு வைப்ரேஷனே வருது. இதுக்கும் ஆண்டவே எங்க ஊர்ல அடிக்கடி போயிட்டு இருக்கிற அந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இது எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இப்ப நேற்றுக்கு அவங்களும் உணர்ந்து சொல்றப்பதான் தெரியுது, ஓகே இப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு. அப்ப அவர் ஒரு சித்தர், எனக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு சித்தர். அப்ப அந்த சித்தர் என்பவர் புதியதாக செயல்படுத்தக்கூடிய உங்க 13ஆவது நட்சத்திரம் எங்கவோ அவருக்கு இருந்து அது போய் பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 13ஆவது நட்சத்திரத்துக்கு ஜீவசமாதிகள் இருக்குது. அது நிறைய இடத்துல நானும் கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ஜீவசமாதிகள் போறப்ப அங்க அவர் புதியதாக ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அது அதே மாதிரிதான் உங்களுக்கு 22ஆவது நட்சத்திரம் ஜோதிடத்திலே விளையாடக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் 22ஆவது நட்சத்திரம் தான். ஏன்னா அப்படியே நன்மை செய்யும், அப்படியே தீமை செய்யும். அபிஜித் நட்சத்திரமும் அதே தான், வைராசி நட்சத்திரமும் அதே தான்.
அப்ப வைநாசிக வேணுமா அபிசித்தி வேணுமாங்கிறத ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணும். இப்போ ஒரு ஜாதகத்தை இரண்டாக அவர் சொன்னாரு, ராகு கேதுக்கள் இந்தியாவை இரண்டாக பிரிக்கிறப்ப நேர்கோட்டில் இமயமும் கன்னியாகுமரியும் வரும் பாரு அப்படின்னாரு. லேண்டட் சேர்த்துட்டு ஒரு கணக்கு போட்டு அதே மாதிரி வந்தது. உடனே எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாம் இந்தியாவை பற்றி சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், தமிழ்நாட்டையும் ராகு கேதுக்கள் பிரிக்கிறது. அப்ப ராகு கேதுக்கள் தமிழ்நாட்டை பிரிக்கிறப்ப ரெண்டா பிரிக்கிற இடம் அப்படின்னா நமக்கு சென்னை தலைநகரம். அது எப்படி ரெண்டா பிரிக்க முடியாது? கிராஸா பிரிக்கிறப்ப அதனுடைய இன்னொரு மூலை எங்கே வருகிறது என்றால் உத்தமபாளையம் என்ற ஒரு இடத்தில் வருகிறது. இன்னைக்கும் போய் பாருங்க, உத்தமபாளையத்தில் வந்து தென் காளகஸ்திம்பாங்க, தேனிக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, இங்க கேது ராகு கோயிலுக்கு கேது கோயில் எங்கே? சென்னையில் தானே இருந்தாகணும். எல்லாம் தேடி நிறைய இடத்துல பார்த்தோம், இல்ல. கடைசியா ஒருத்தர் கொடுத்தார், நெல்லை வசதி மூலியமா கொடுத்தாரு உங்களுக்கு. கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாலடைஞ்சு கோயில் ஒன்று இருக்கு பாரு அப்படின்னாரு. கேதுக்கு உண்டான வழித்தடம் அந்த காலத்தில் அவ்வளவு பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. அப்ப ராகு கேதுகள் ரெண்டா பிரிச்சு ராகு கேதுடைய தன்மைகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கறப்பதான் தெரியுது எங்களுக்கு வடக்கில் என்ன பிரச்சனை, தெற்கில் என்ன பிரச்சனை நடக்கிறதுன்னு. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இப்ப பாருங்க, உங்களுக்கு வடக்கு ராகு மீனத்திலிருந்து இறங்கி கொண்டு இருக்கிறார், கேது கன்னியிலிருந்து ஏறிக்கிட்டு இருக்கார். இது ரெண்டாக பிரிக்கிறப்ப இதனுடைய பகுதி எல்லாமே என்ன ஆகுதுன்னா தென் வடக்கு பகுதிக்கு மேற்கு மண்டலங்கள் மதுரை இந்த ஏரியாவும் பாருங்க இப்போ ஒரு சில வளர்ச்சிகளை காமிக்கும். வரக்கூடிய ஒரு 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காமிக்கும். இந்த வளர்ச்சி கம்மியாக தான் அந்த பகுதி கிடைக்கும். நான் இது நிறைய முறை யோசனை பண்ணி பார்த்தேன். அப்ப ராகு கேதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. அப்பதான் நம்ம என்னன்னா ஜாதகத்தில் நம்ம ராகு கேதுனுடைய கிரகம் எந்த நட்சத்திரம், ஏன்னா அது நிழல் கிரகம், வீடு கிடையாது. எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து அவர்கள் இந்த ஊருக்கு சென்றால் நல்லா இருப்பாங்க, இல்லை இந்த ஊரிலிருந்து மாற்றம் செஞ்சு அந்த ஊருக்கு போனால் நல்லா இருப்பாங்க. இது நிறைய இருக்குது, உங்களுக்கு நிறையவே எடுத்துட்டு இருக்கோம். இப்போ மதுரைக்காரங்க அனைத்தும் கோயம்புத்தூர் பக்கமோ திருப்பூர் பக்கமோ வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. திருநெல்வேலி மதுரையிலேருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் வந்தால் நல்லா இருப்பாங்க. கோயம்புத்தூர் இவங்களுக்கு சென்னை பக்கம் போனால் நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் ராகு கேதுடைய இந்த 10 வருஷம் அமைப்பு. அப்ப அது என்ன நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரம் அங்க போனோம்னா அவங்க புரைச்சிக்குவாங்க. இப்பவும் பாருங்க, ஒரே ஒரு ஊர்ல இருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து வருவாங்க. திருப்பூருக்கு வந்தா ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் மோசமா இருப்பாங்க. அவர்கள் ஜாதகம் அல்ல, ராகு கேதுனுடைய தன்மை. ஏன்னா அந்த வளர்ச்சியை கொடுப்பது ராகு கேதுகள், இடம் விட்டு இடம் மாறுதல் வளர்ச்சியை கொடுப்பாங்க. மீன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாறுதல் உண்டு, ஏன்னா குரு 5ஆம் இடத்துல வருது. தனுசுக்கும் ஒரு மாறுதல் உண்டு, குரு 9ஆம் இடத்துக்கு வருது. அப்ப ஏதோ ஒன்றை இதுக்கு விருச்சிகத்துக்கு 9ஆம் இடமும் மீனத்துக்கு 5ஆம் இடமும் குரு வருகிறது. அப்ப இந்த 2 ராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் புனர்பூசம் வாயிலாக. அப்ப புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. அது குறிப்பா புனர்பூசம் கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு என்ன மாறுதல். அப்ப கடகராசிக்குள்ள இருக்கிற அந்த மாறுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குள் செல்கிறார்கள். கண்டிப்பா பாருங்க, தடைப்பட்ட திருமணம் கூட நடக்கும் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் அந்த நட்சத்திர வாயிலாகவும் சரி, அந்த கிரக வாயிலாகவும் சரி, பாவ வாயிலாகவும் சரி, ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அப்படியே எளிமையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய இது நிறைய கருத்துக்களை நட்சத்திர வாயிலாக கொடுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கொஞ்ச நாளாக நம்ம குருநாதர் நீ நட்சத்திரத்தையே பேசக்கூடாதுன்ட்டாரு. உயிர் மூச்சால கத்தான் பேசக்கூடாதுங்கிறாரு. நான் என்ன செய்யிட்டோம், அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறோம். ஒரே ஏதோ குடிக்கார ஒரே நிறுத்திட்டா அம்மா போயிடும். அந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன். அவர் காலகட்டத்துக்கு பின்னாடி எதிர்காலத்தில் நட்சத்திரங்கிறது ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு உண்டான, ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட அடுத்த வளர்ச்சி எனக்கே கூட பாருங்க, அடுத்த வளர்ச்சியை நோக்கி நான் சென்று விட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாது. ஒரு 2 நாளாக தான் அவருக்கு சொல்லியிருந்தேன். எஃபிமரிசம், அதாவது கிரக நின்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஷர்மா பப்ளிகேஷன் சொல்லிட்டு உலகம் முழுசு இருக்கிற அந்த பப்ளிகேஷன்ல புத்தகம் போடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு அவங்க எழுத்தாளர் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் போட்டுட்டாங்க. நான் கூட ஒரு நண்பர் ஒருத்தர், அதுலேருந்து நண்பர் ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுங்க,
தமிழ்நாட்டுக்கு 2026 கிரகன் என்ற நிலையை ஒவ்வொரு நொடிக்கும் கொடுங்க, அந்த நான் புஸ்தகமாக கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சென்ற வாரம் தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு புஸ்தகத்துக்கு உண்டான இது பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஐயாவிட்ட தான் அது முத காமிச்சேன். தமிழ்நாட்டினுடைய எஃபிமெரிசம் 2026 ஆங்கில புஸ்தகமாக வெளிவந்திருக்குது. இப்போ பிடிஎஃப் தான் வந்திருக்குது. இனி அது கூடிய சீக்கிரம் வரேன்ட்டு இருக்காங்க. அதுக்குண்டான செய்யுங்க. அதில் கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி, மதுரை இந்த இடத்திற்கான எபிமெரிசம் என்பது கிரகம் நின்ற நிலை. ஒவ்வொரு நேரத்துக்கும் கிரகம் நின்ற இது அது புஸ்தகமாக போட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா என்னையும் அறியாதே உலகம் முழுசும் அந்த புஸ்தகம் போச்சு. அடுத்த செய்திக்கு நான் வந்துட்டாங்கிறது எனக்கே தெரியுது. அப்போ கிரக நிலையில ஒரு மாற்றங்கள் உண்டு. அப்படிங்கிறப்ப வாழ்விலும் ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கருத்தரங்கத்தை உருவாக்கி இன்னும் நீங்களும் சரி, இன்னும் இருக்கக்கூடியவங்களும் சரி, அங்கங்கே கருத்தரங்கள் அதிகமாக போட்டு ஜோதிடர்களை ஒன்று கூடி கருத்துக்களை வெளிப்படுத்தி ஜோதிடத்தினுடைய நிறை குறைகளை நிவர்த்தி செய்யணும். அதற்காக இன்று முதல் எடுத்து வைத்துக்கொண்ட சகோதரி வினோதினி அவர்களுக்கும் இந்த ஜோதிட சங்கமம் மற்றும் காமாட்சியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.